சிண்டு இது எல்லாத்தையும் கூப்பிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு சொன்னேன். இப்ப கப்பெல்லாம் இப்படி வச்சிட்டு இருக்கா. சீக்கிரமா ஊத்து சிண்டு, ரொம்ப தாகமா இருக்கு தெரியுமா? இருங்கப்பா, ஊத்திட்டு தானே இருக்கேன். அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? டே ராகுல், நீ ஸ்ப்ரைட் தானே கேட்ட? ரோஜா, உனக்கும் ஸ்ப்ரைட் ஊத்திட்டேன், எடுத்து குடிங்க. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. இந்த ஃபேண்டா மெரிண்டா மாதிரி ஏதாவது குடிச்சாதான் நல்லா இருக்கும். பூஜா, மீனா, உங்க 3 பேத்துக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து கோக் இல்லாட்டி பெப்சி ஊத்து சிண்டு. சிண்டு சீக்கிரம் ஊத்து சிண்டு. நீ பாட்டில கழட்டி ஊத்துறதுக்குள்ளேயே 1/2 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. என்ன பண்ண சொல்ற? ஒவ்வொரு பாட்டில கழட்டி தானே ஊத்தணும். அதுக்கு தான் லேட் ஆயிட்டு இருக்கு. இருங்க, பொறுமையா தான் ஊத்த முடியும். போதுமா பாரு, உனக்கு நிறையவே ஊத்திட்டேன். அண்ணா, எனக்கு ஃபேண்டா வேண்டாண்ணா, எனக்கு ஸ்ப்ரைட் ஊத்துங்க. அது கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன். என்னன்னா இது பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்குமா? சிண்டு, நீ எல்லாத்துக்கும் பாட்டில கழட்டி ஊத்தியே டயர்ட் ஆயிட்ட. உன்னால உன்னோட ஜூஸை குடிக்கவே முடியாது. சிண்டு அண்ணா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பண்டி அண்ணா கூல் ட்ரிங்க்ஸ் மிஷின் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுனா எல்லாரும் அவங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து ஊத்திக்கலாம்ண்ணா. ஈஸியா இருக்கும், யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். இப்ப என்ன, உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் மெஷின் தானே வேணும்? நான் 10 நிமிஷத்துல பண்ணி கொண்டு வந்து தந்துடுறேன். அதை வச்சு ஈஸியா எல்லாரும் அவங்களுக்கு வேணுங்கிறத குடிச்சுக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க. சென்டர்ல தான் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் மெஷினை வைக்க போறேன். இதுதான் நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் மெஷின். எப்படி இருக்கு? ஹை சிண்டு, இது கூல் ட்ரிங்க்ஸ் மிஷினா? இதுல பட்டன் பிரஸ் பண்ணா கூல் ட்ரிங்க்ஸ் வருமா சிண்டு? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு சிண்டு, அப்பதானே எல்லாத்துக்கும் புரியும். சொல்றேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். புரியுதா? இங்க 3 ஸ்ட்ரா இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரா வழியா தான் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து வெளியில வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரா எங்க கனெக்ட் ஆயிருக்கு? 3 கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த பாட்டிலுக்குள்ள நம்ம கூல் ட்ரிங்க்ஸை ஃபில் பண்ண போறோம். உள்ள ஃபில் பண்ணா தானே வெளியில வரும். டே சிண்டோ, என்னடா இது? கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றுனோம்னா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சிந்தி போயிருண்டா. என்னடா மெஷின் கண்டுபிடிச்சிருக்க? என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் பெட்டராக கண்டுபிடிச்சிருப்பேன்டா. டே ராகுல் அறிவாளி, எனக்கு அது தெரியாதா? ஃபர்ஸ்ட் எல்லா கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலையும் எடுத்து வை. எப்படி கீழே சிந்தாம ஃபில் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றேன். ஏ ராகுல், எதுக்கு இந்த மாதிரி சிண்டுவை கிண்டல் பண்ணிட்டு இருக்க? சிண்டுக்கெல்லாம் எல்லாம் நல்லா தெரியும், சரியா? உனக்கு மட்டும்தான் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத. சிண்டு இப்ப கீழே சிந்தாம ஃபில் பண்ணுவான் பாரு. இந்த கூல் ட்ரிங்க்ஸை எடுத்து அப்படியே ஊத்துனீங்கன்னா கண்டிப்பா சிந்தும். இந்த மாதிரி ஃபனல் வச்சு அதுக்குள்ள ஊத்துனீங்கன்னா சிந்தவே சிந்தாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாட்டில்ல ஊத்தி காமிக்கிறேன். மற்ற 2 பாட்டிலையும் நீங்க தான் ஃபில் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுல கோக் ஊத்திக்கலாம். ஓகே, நிறைய நுர வர்ற மாதிரி இருக்கு, பார்த்து ஊத்துங்க, இல்லாட்டி கூல் ட்ரிங்க்ஸ் வெளியில வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஊத்தலாம், பாதி பாட்டில் தான் ஃபில் ஆயிருக்கு. இது காலி ஆக ஆக திரும்ப நம்ம ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். ஐயோ, என்ன பூஜா நீ இப்படி சிந்திட்டா? சாரி சிண்டு, அடுத்தது கண்டிப்பா சிந்த மாட்டேன். எங்கிட்டயே குடி சிண்டு, நானே ஃபில் பண்றேன். இது ஃபில் பண்றதுக்கு செம ஜாலியா இருக்கு. சரி, ஓகே பூஜா. அடுத்தது இப்ப வந்து இந்த கேன்ல நம்ம ஸ்ப்ரைட் ஊத்த போறோம். பார்த்து ஃபில் பண்ணு, வெளியில வந்துற போது. ஐயோ, ஃபனல் ஆடுது பாரு. நல்லா சென்டர்ல ஊத்துனீனாதான் கரெக்டா பாட்டிலுக்குள்ள. ஐயோ, என்ன பூஜா நீ இப்படி பண்ணிட்ட? சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெஷின் எல்லாம் டேமேஜ் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்கேன். ஃபனலை நேராக வச்சு திரும்ப ஊத்து. அது கேஸ் நிறையா இருக்கங்காட்டி டக்குன்னு வெளியில வர பார்க்கும். கொஞ்சம் விடு, கேஸ் வந்து இதானதுக்கு அப்புறம் திரும்ப ஊத்து. ஓகே, போதும். டே சிண்டு ப்ளீஸ்டா, அடுத்தது நான் ஃபில் பண்ணுறேன்டா. தெரியாமல் உன்னை கிண்டல் பண்ணிட்டேன்டா. அடுத்தது பெப்சி இருக்கு, ஆனால் எனக்கு தெரியும் இதில் வந்து பெப்சிக்கு பதிலாக நம்ம இப்போ ஃபேண்டா தான் ஃபில் பண்ண போகிறோம். சரி, நீ பண்ணின மாதிரியே இப்போ நான் ஃபனலை வச்சுட்டேன். அந்த ஃபேண்டா பாட்டிலை எடு பூஜா. ஓகே, ஊத்துறேன். சூப்பர்டா சிண்டு, உன்னோட மெஷின் செமையா இருக்குடா. சரிடா ராகுல், நான் 3 பாட்டிலையும் ஃபில் பண்ண வரைக்கும் போதும். அந்த ஃபனல் எல்லாத்தையும் எடுத்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரு. அப்பதான் வந்து இந்த மெஷின்ல இருந்து எப்படி கூல் ட்ரிங்க்ஸ் வெளியில வரும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். டே ஆமாண்டா சிண்டு, என்னடா இது பட்டனே கொடுக்காம விட்டுட்ட? பட்டன் கொடுக்கலனா எப்படிடா கூல் ட்ரிங்க்ஸ் வெளியில வரும்? கொஞ்சம் பொறுமையா இருடா ராகுல், இப்போ நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணத்தானே போறேன். நல்லா இந்த மாதிரி கப்ல கொஞ்சம் லீக் ஆகுது, கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா லீக் ஆகுறது ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? ஓகே, நல்லா எல்லாரும் கவனமா பார்த்துக்கோங்க. பிகாஸ் நான் இல்லாதப்பவும் நீங்க ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இந்த மூடியை இப்படி லைட்டா திறந்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் வந்து லைட்டா வெளியில வரும். ஐயோ, கப்பை கொஞ்சம் தள்ளி வை மீனா. கப்பை வந்து கரெக்டா கூல் ட்ரிங்க்ஸ் உள்ள போற மாதிரி வை. வெரி குட். இப்போ நான் மூடியை நல்லா ஓப்பன் பண்ணி விடுறேன். எப்படி நல்லா வேகமா வருது இல்லையா? இப்படிதான். கூல் ட்ரிங்க்ஸ் வந்தது போதும்னு நினைச்சீங்கன்னா மூடியை நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிடணும். கமான் மீனா, டைட்டா க்ளோஸ் பண்ணு. அவ்வளவுதான். சிண்டு, உன்னோட கூல் ட்ரிங்க்ஸ் மெஷின் செம சூப்பரா இருக்கு சிண்டு. எனக்கு ஃபேண்டா தான் வேணும், ஆனா நீ எனக்கு எடுத்து கொடுக்க வேண்டாம், நானே எனக்கு எடுத்துப்பேன். என்ன பண்ணணும்? இப்போ இந்த கார்னர்ல இருக்கிற மூடியை ஓபன் பண்ணணும்.
கரெக்டாக கப்புக்குள்ளேயே கூல்ட்ரிங்க்ஸ் போகிற மாதிரி கப்போடைய பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஐயா சூப்பராக இருக்கு. பைப்பில் வர்ற மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் வருது சிண்டு. உன்னுடைய கண்டுபிடிப்பு சூப்பராக இருக்கு ராகுல். பாத்தியா சிண்டுவ? ஏ ரோஜா ரோஜா, கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய மாதிரி இருக்கு. இப்போ மூடியை டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் வர்றது நின்றும். ஓகேவா? மூடியை டைட்டா க்ளோஸ் பண்ணிடு. யார் யாருக்கு என்னென்ன கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமோ நீங்களே பிடிச்சி குடிச்சுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன நீங்க எதிர்பார்க்கணும்னு அவசியமே இல்லை. சிண்டு எனக்கு சென்டர்ல இருக்கிற ஸ்ப்ரைட் தான் வேணும். ஐயோ சூப்பரா இருக்கு சிண்டு. நான் போய் எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து சொல்ல போறேன். பைப்ல தண்ணி வர்ற மாதிரி, பைப்ல கூல்ட்ரிங்க்ஸ் வர்ற மாதிரி பண்ணிட்ட சிண்டு. டேய் சிண்டு, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமாடா? மீனா பைப்பில் தண்ணி வர்ற மாதிரின்னு சொன்னோன்னே தாண்டா எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. நான் சொல்கிறத கேளுடா சிண்டு. இதை வச்சு பெரிய பிஸ்னஸ் பண்ணிடலாம்டா. உங்கள் ஊரில் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் மிஷினே இல்லை சரியா? ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் போய் நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருக்கோம், எல்லாரும் வந்து குடிச்சிட்டு பணம் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னால் எல்லாரும் வருவாங்கடா. 50 ரூபாய்க்கு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி 100 ரூபாய்க்கு வித்தரலாம். சொன்னால் கேளுடா சிண்டு. டே ராகுல், என்னால எங்க ஊர்க்காரங்களை எல்லாம் அந்த மாதிரி ஏமாத்த முடியாது. கொஞ்ச நேரம் பேசாம இரு. சிண்டு சிண்டு ப்ளீஸ் சிண்டு. பணத்துக்காக இல்லைன்னா கூட பரவாயில்ல சிண்டு. ப்ளீஸ் சிண்டு, இந்த மாதிரி கடை வச்சு விளையாடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ப்ளீஸ் சிண்டு, நான் போய் ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன். அவங்க வந்தாங்கன்னா நீ கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு பணத்தை மட்டும் வாங்கு சிண்டு. எனக்கும் ரொம்ப நாளா இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கடை போடணும்னு ஆசை தான். சரி மீனா, நீ போய் ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்துரு. நான் இங்க என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வைக்கிறேன். நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி ரெடியா வைக்கிறேன். அவங்க வந்த உடனே ஒரு அமௌண்ட்டை போட்டு வித்து பணத்தை கலெக்ட் பண்ணோம்னா டூர் போறதுக்கு நல்லா இருக்கும். சிண்டு சிண்டு சிண்டு, என்னடா இது ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க? கூல்ட்ரிங்க்ஸ் கடை போட்டிருக்கியாமில்ல, அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கடா. எனக்கு ஒரு கிளாஸ் கூட. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப தாகமா இருக்குடா. டேய் சிண்டு, மீனா மின்னல் வேகத்தில் போய் சொல்லிட்டு வந்துட்டாளாட்ருக்குடா. நம்ம கூல்ட்ரிங்க்ஸை ஃபில் பண்ணுறக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் 500 ரூபாய்னு வித்தான்னு வச்சுக்கோயேன், நம்ம ஒரு 10 நாள் டூர் போயிட்டு வந்துடலாம். என்னது 500 ரூபாயா? என்னால எங்க ஊர்க்காரங்களை எல்லாம் ஏமாத்த முடியாது. வேணா 200 ரூபாய்னு சொல்றேன். அக்கா ஆமாங்கக்கா, புதுசா கூல்ட்ரிங்க்ஸ் கடை போட்டிருக்கேன். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் 200 ரூபாய்க்கா. அந்த மீனா பொண்ணு 300ன்னு இல்லை சொன்னா. பரவாயில்லடா சிண்டு, நீ தான் பேராசப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. எனக்கு ஒரு நல்ல கலரா போட்டு கொடுறா. டேய் சிண்டு, அடிச்சது ஜாக்பாட்டு. ஜூஸோட விலை 50, இவங்க கொடுக்க போகிறது 200. டேய் கலருன்னு கேட்குறாங்க, அந்த ஃபேண்டாவை ஊற்றி கொடுறா. அக்கா மாலாக்கா, உங்களுக்கு இல்லாத கலரா சூப்பரா ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் பாருங்க. குடிச்சு பார்த்துட்டு அப்படியே அசந்துருவீங்க. அப்படி என்னடா ஊர்ல இல்லாத அதிசயமான ஜூஸு? ஒரு கிளாஸ் புடிச்சு கூட, அப்பதானே குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். என்னக்கா நீங்க உங்களுக்கு புடிச்சு கொடுக்காம இருப்பனா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமரு. நல்லா நிறைய புடிச்சு கொடுக்குறேன் பாருங்க. 200 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு ஜூஸ் கொடுக்குறேன். குடிச்சு பார்த்துட்டு நீங்க ஊருக்குள்ள ஃபுல்லா சொல்லணும். என்னடா சிண்டு இது பைப்ல தண்ணி வர்ற மாதிரி ஜூஸ் வருதே? நீ நல்ல புத்திசாலி தான்டா, உங்க பாட்டி மாதிரியே. எடுத்து குடிச்சு பாருங்கக்கா, சூப்பரா இருக்கும் ஜூஸ். டெய்லி வந்து நம்ம கடையில தான் குடிப்பீங்க. அட ஆமா, என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? அந்த பெட்டி கடைக்காரன் இத்தனை நாள் என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கிறான். வெறும் கலர் தண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கான். இது நல்ல கேஸோட சூப்பரா இருக்குடா. ஏண்டா சிண்டு, வெயில் காலம் முடிகிற வரைக்கும் உன்னோட கூல்ட்ரிங்க்ஸ் கடை ஓடிட்டு இருக்குமல்ல, டெய்லி இந்த பக்கம் வர்றப்ப ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போறேன் சரியா? ஆண்டி நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே ஒழிய பணத்தை வெளியில் எடுக்க மாட்டேங்கிறீங்களே ஆண்டி. 200 ரூபாய் கொடுங்க ஆண்டி, ஃபர்ஸ்ட் கஸ்டமரு. யாருடா இவன் இந்த மாலாவை பத்தி தெரியாம குறுக்க பேசிக்கிட்டு இருக்கான்? டேய் தம்பி, நான்லாம் கொடுக்குறேன்னு சொன்னா கொடுப்பேன் புரியுதா? எங்க வீட்டுக்காரரு மிலிட்ரியில வேலை பார்க்கறாரு. மிலிட்ரியில் வேலை பார்க்குறாரா? ஐயோ ஆண்டி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஆண்டி. சரிடா சிண்டு, நான் வர்றேன். டேய் சிண்டு, ஏதோ என் பொண்ணுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஜூஸ் போட்டு கொடுத்தியாமல்ல, எனக்கு ஒன்று கொடுறா. அந்த மீனா பொண்ணு வேணா வீடு வீடாக வந்து எல்லாத்திட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. எங்கிட்ட எல்லாம் 200 ரூபாய் இல்லடா, 100 ரூபாய் தான் இருக்கு. அதுக்கு அளவா கொடு. ஏ பாட்டி, 100 ரூபாய்க்கெல்லாம் நாங்கள் ஜூஸ் கொடுத்தா எங்களுக்கு சுத்தமாக கட்டுப்படி ஆகாது. டேய் ராகுல், பேசாம இருக்க மாட்டே? இவங்களுக்கு மட்டும் ஜூஸ் கொடுத்தோம்னா ஊரு ஃபுல்லா போய் சொல்லுவாங்கடா. பாட்டி, நான் உங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறேன் பாட்டி. எனக்கு தான் உன்னை பத்தி நல்லா தெரியுமே சிண்டு. யாருடா இவன்? ஊருக்கு புதுசா இருக்கான். அவனை விடுங்க பாட்டி, பணமா முக்கியம். நம்ம எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கோம். டேய் ராகுல், பணத்தை எடுத்து பெட்டியில உள்ளவை. என்னடா சிண்டு, நீ என்ன மாதிரி வயசானவங்க எல்லாம் வந்தா உட்காரக்கு ஒரு 4 சேரை போட்டு வைடா. நான்லாம் ரொம்ப நேரம் நிக்க முடியாது, மூட்டு வலி இருக்கே. என்னடா இது, பாட்டில் மூடிய திறந்த உடனே பைப்புல வர்ற மாதிரி வருது. பாக்கறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கு. தண்ணியில சர்க்கரை கலந்து கொடுத்துட்டு இருக்கிறியா? ஐயோ பாட்டி, அது பாக்கறதுக்கு தான் அப்படி இருக்கும். நீங்க எடுத்து குடிச்சு பாருங்க பாட்டி, அப்படியே சூப்பரா இருக்கும். திரும்ப வேணும் வேணும்னு கேட்பீங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்க குடிச்சு பார்த்துட்டு பிடிக்கலன்னா நான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். அட என்னடா இது, நீ சொன்ன மாதிரியே சூப்பரா இருக்குடா. என் பொண்ணு சொன்னப்ப நான் நம்பவே இல்லை. நல்லா இருக்குது போ.
சரி நான் டெய்லி வர்றேன். இப்போ நான் சந்தைக்கு தாண்டா போறேன். அங்க உங்க கூல்ட்ரிங்க்ஸ் கடையை பத்தி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறேன். ஏன்டா சிண்டு, உங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கிற என்னையெல்லாம் உனக்கு கண்ணு தெரியாது. எங்கேயோ இருக்கிற அந்த அம்மாவையும் பொண்ணையும் கூப்பிட்டு ஜூஸ் கொடுத்துருக்குற. எனக்கு கொடுக்கணும்னு உனக்கு தோணாம போச்சு. அது என்னடா அது ஜூஸு? எனக்கு ஒன்று போட்டு கொடு. டேய் சிண்டு, என்னடா இது? உங்கள் ஊரில் பயங்கரமாக களை கட்டுது. எங்க ஊரை பத்தி உனக்கு தெரியாதுடா. எல்லாம் லேடிஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தான் போட்டி போட்டு வந்து குடிப்பாங்க. புரியுதா? யாரையும் திட்டக்கூடாது. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்தோம்னா தான் டெய்லி வந்து எல்லாரும் நம்ம கடையில குடிச்சிட்டு போவாங்க. அட என்னக்கா நீங்க, உங்களுக்கு ஸ்பெஷலா வீட்லயே கொண்டு வந்து கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அவங்கள விடுங்கக்கா. அவங்களுக்கு விட உங்களுக்கு ஸ்பெஷலா போட்டிருக்கேன் பாருங்க. குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. என்னடா சிண்டு இது இப்படி கருன்னு இருக்குன்னு பார்த்தா சூப்பரா இருக்கு. எங்கிருந்து நான் இந்த ஜூஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வர? சூப்பரா இருக்குடா. நான் டெய்லியும் உங்க கடைக்கே வந்து குடிக்கிறேன்.